வீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணிய சாஸ்திரி தன்னோட மனசுல இப்படி நினைச்சான். இந்த மாதிரி அர்ச்சனை செய்யறதுல எல்லாம் பெருசா எதுவும் லாபம் கிடைக்காது. வீட்டு செலவுக்கு கூட போதுமான வருமானமா இல்ல. ஒருவேளை நானும் எங்க அப்பாவை மாதிரி கல்யாணம் பிறந்த நாள்னு நிகழ்ச்சிகளுக்கு போலாம்னா அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ அர்ச்சனை வரைக்கும் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒரு யோசனை வருது. அடுத்த நாள் காலையில சிவன் கோயில்ல இருந்து திரும்பி வரும்போது சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்காக வர்ற பாலை வீணாகாம ஜாக்கிரதையா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு சிவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தேங்காய்களை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கட்டி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். வள்ளி, சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா? வேண்டா வள்ளி, நீ முதல்ல இங்க வா. சொல்லுங்க. உனக்கு தேங்காய் லட்டு செய்ய தெரியுமா? ரொம்ப நல்லா செய்வேன். நான் செய்யற தேங்காய் லட்டுனா எங்க அப்பாவுக்கு என் தம்பிக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். அப்படியா? இங்க பாரு, இந்த பையில இருக்கிற தேங்காய் முறி எல்லாத்தையும் எடுத்து அருமையான தேங்காய் லட்டு தயார் பண்ணு. இவ்ளோ தேங்காய்களையும் எடுத்து செய்யணுமா? இவ்ளோ தேங்காய் லட்டு எதுக்குங்க? சொல்றேன், நீ முதல்ல போய் லட்டு எல்லாம் தயார் பண்ணு. சரிங்க. வள்ளி சமையல் கட்டுக்கு போய் பையில இருந்த தேங்காய் எல்லாத்தையும் துருவி பாகு எடுத்து அருமையான சுவையான தேங்காய் லட்டுகள் தயார் பண்ணா. இதோங்க, தேங்காய் லட்டு தயாராயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, அமிர்த மாதிரி இருக்கு வள்ளி. உன் கையில ஏதோ பெரிய அதிசயம் இருக்கு. அப்புறம் என்ன நினைச்சீங்க? என் லட்டு ரசிகர்கள் பட்டியல்ல எங்க அப்பா, தம்பி, அப்புறம் இப்ப நீங்க கூட அதுல சேர்ந்துட்டீங்க. ஆமா ஆமா, சரி சரி, இந்த லட்டு எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு எனக்கு கொடு. எடுத்துட்டு வரீங்க. இந்தாங்க லட்டு. சரி வள்ளி, நான் வெளியில போயிட்டு வரேன். அப்படி ஒரு கையில பாலும் இன்னொரு கையில தேங்காயில பண்ண லட்டுகளையும் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி பஜாருக்கு நடந்து போனா சுப்பிரமணிய சாஸ்திரி. கையில உள்ள பாலை ஒரு டீ கடையில வித்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறான். அப்புறம் அவன் மனைவி பண்ணின தேங்காய் லட்டுகளை எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்த ஒரு மிட்டாய் கடைக்கு போய் கடைக்காரனை ருசி பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா தினமும் கொண்டு வரேன்னு வியாபாரம் பேசினான். அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரி மிட்டாய் கடைக்காரனுக்கு தினமும் தேங்காய் லட்டுகள் கொடுத்து அதுக்கான பணத்தை தினமும் கையில கொடுத்துடணும் அப்படின்னு வியாபாரம் பேசிக்கிட்டான். இப்படி பால்லையும் தேங்காய் லட்டுகள்லயும் வந்த காசை எடுத்துக்கிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அம்மா அம்மா. சொல்லு சுப்பிரமணியம், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்லம்மா, இதோ இந்த பணத்தை பிடி.